கூப்பிட்ட நாளிலே இதான் அவருடைய வேகம், இதான் அவருடைய வேகம். இன்னும் அவருடைய வேகத்தை குறித்து சொல்ல வேண்டுமானால், நாளைக்கு சத்துரு நம்மை சந்திக்க வரானா இன்னைக்கு நைட்டு நம்ம கிட்ட வந்திருப்பா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க பிரச்சனை ஒரு மாசம் இருக்கு, பிரச்சனை ஒரு வருஷம் இருக்கு. ஆனா பிரச்சனை நெருங்கி 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 ஒரு வருஷம் பிரச்சனை, இவன் ஒரு மாசம் தான் இருக்கு, இவன் ஒரு வாரம் தான் இருக்கு, இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு, நாளைக்கு என்ன நடக்குமோ என்று கலங்கும் போது இந்த இரவிலே அன்று ஏசாவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் யாபோக் காற்றின் கரையிலே யாக்கோபினிடத்தில் வந்தது போல கர்த்தர் தருகிற வார்த்தை வேகமாய். இன்னைக்கு நாம நிக்கிறதுக்கு காரணம் சத்துரு நெருங்குறானாலே கர்த்தர் நம் பக்கத்திலே வந்ததுனாலதான். ஆமென். சிம்சோன் புறப்பட்டு போய் கொண்டிருக்கும் போது சிங்கம் அவனுக்கு எதிர்கொண்டு வந்தது. சிங்கம் அவன் மேல பாய்வதற்கு முன்னதாகவே ஆவியானவர் அவர் மேல இறங்கினார். ஆவியானவர் இறங்க தாமதித்திருந்தால் சிங்கம் சிம்சோனை கிழித்திருக்கும். ஆவியானவர் வேகமா இறங்கினதுனால சிம்சோன் சிங்கத்தை ஒரு ஆட்டை போல கிழித்து போட்டான். இதுதான் அவருடைய வேகம். அக்கினி ஆராதிக்கிறவர்களை பட்சிக்கிறதுக்கு முன்பதாகவே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை உள்ள தூக்கி போடுறாங்கன்னு தெரிஞ்சதும் அவர் உள்ள வந்துட்டார். அவருடைய வேகம் எத்தனை மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம். உங்க வாழ்க்கையை திரும்பி பாருங்க. மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம். இப்படிப்பட்ட நிலையில யாராவது இருக்கிறீங்களா? கைகளை உயர்த்தி என் வாழ்க்கையில நீர் காண்பித்த வேகத்துக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. என் வாழ்க்கையில நீர் காண்பிச்ச come on church worship him, worship him. அவர் ஆபிரகாம்ட்ட மட்டுமல்ல, ஈசாக்கிட்ட மட்டுமல்ல, யாக்கோபிட்ட மட்டுமல்ல, சிம்சோன்ட்ட மட்டுமல்ல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோட்ட மட்டுமல்ல, உங்க வாழ்க்கையிலும் அவர் அந்த வேகத்தை காட்டினதுனாலதான் இன்னைக்கு நீங்க ஜீவனோடு நிற்கிறீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க?